பெற முடியும். அப்படி இந்த திட்டத்தில் நாம் எப்படி ஆயிரங்களையும் பல ஆயிரங்களையும் உதவிகளாக எப்படி பெறுவது, இதில் இணைவது எப்படி, இந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி என்ன என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை நம்மோடு எடுத்துரைக்க மிகப்பெரிய ஒரு தலைவர், நெட்வொர்க் துறையில் பல ஆண்டுகால அனுபவம் மிக்க பல நண்பர்களை வாழ்வாதாரத்தை முன்னேற்றிய ஒரு அற்புதமான தலைவரை நாம் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அவர் நமக்காக திட்ட விளக்கத்தை அளிக்க இருக்கின்றார். அவருடைய பெயர் திரு SP ராஜா அவர்கள். அவர் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர். இன்றைய ஜூமில் திரு சங்கர் சார் அவர்கள் நடத்துவதாக இருந்தது. ஆனால் இயற்கை ரெட் அலர்ட் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக திரு சங்கர் சார் அவர்களால் இந்த ஜூம் மீட்டிங்கில் நடத்துவதற்கான வாய்ப்பில்லாமல் போனது. இந்த தடங்களுக்கு வருந்துகின்றோம். இருப்பினும் இந்த தடங்களை மெருகேற்றும் விதமாக தூத்துக்குடியைச் சேர்ந்த திரு ராஜா சார் அவர்களை இந்த திட்ட விளக்கம் தருமாறு அழைக்கின்றோம். அனைவரும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உங்களுடைய மனம் வைத்து இந்த ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கவனித்தால் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் மாற்றம் முன்னேற்றம் பெறும். ஆகவே உங்களை புதிய நபர்களை அழைத்து வந்த தலைவர்களுக்கும் இன்றைய ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்ட புதிய நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி கூறிக்கொண்டு திரு ராஜா சார் அவர்களை அழைக்கின்றோம். திரு ராஜா சார் அவர்களே, வாருங்கள், நம்மளுடைய திட்ட விளக்கத்தை மக்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ பாக்யராஜ் சார். நண்பர்களே, வாழ்க்கையின் யதார்த்தம் அருமையா சொன்னாங்க சாரு. அற்புதமான ஒரு தொடக்கம். எல்லாமே பணம் தான். காலை முதல் மாலை வரை நம்ம காலில் சக்கரத்தை கட்டி ஓடுறது எதுக்காக? காசு, பணம், துட்டு, மணி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புதையல் இங்க இருக்கு. அந்த விஷயத்தை தான் அங்க பார்க்க போறோம். ஏன்னா பணத்துடைய மோட்டிவேஷனே இங்க நமக்கு தேவையில்லை. பணம் தான் அங்க மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நேரம் பாத்தீங்கன்னா உயிர் போன்றது அப்படிம்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம நேராவே நம்ம எதுக்காக இங்க கூடி இருக்கோம்? அற்புதமான ஒரு விஷயம். வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி, நம்ம தலைமுறையை மாத்ததுக்குள்ள வளர்ச்சி அங்க பார்க்க போறோம். ஸோ டைரக்டா நம்மளுடைய ப்ராஜெக்ட பாத்துருவோம். வாங்க நண்பர்களே, உங்களோட 2 ஒத்துழைப்பு. சார் சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரம் உங்க மனசு இங்க இருக்கட்டும், ஓகேங்களா? 2வது பாத்தீங்கன்னா உங்க செல்போனை படுக்க விஷயத்துல, அதாவது லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க. ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் என்னுடைய உங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு நான் கேட்கிறேன். ரைட் நண்பர்களே, பாருங்க சார், என்னுடைய இது ஸ்கிரீன் தேங்க்யூ. நண்பர்களே பாருங்க, நம்மளுடைய ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நல்லதாய் நடக்கும்னு ஒரு அறக்கட்டளை மூலமா, கல்வி அறக்கட்டளை மூலமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? ரைட். இந்த ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா கேஷ் 25. பணம் தான் முக்கியம் சொன்னோம் இல்லையா? சோ அதனால பாருங்க, இந்த பிரபஞ்சமே நமக்கு பணத்தை தான் பிரதானமா வச்சே நம்ம ப்ராஜெக்டே கொடுத்துருக்கு. பாருங்க, கேஷ் 25னா என்ன அப்படிங்கிறது அதுலயும் ஒரு சூட்சமா இருக்கு. அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். நண்பர்களை பாருங்க, நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உதவி கொடுத்து உதவி பெறும் ஒரு அற்புதமான ஒரு திட்டம் தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட், ஓகேங்களா? அப்போ உதவிங்கிறது நம்ம எப்படி கொடுக்க போறோம்? நம்ம எல்லாரும் இணைஞ்சு சிறுக 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 சேமிச்சு நம்ம வச்சிருக்க பணத்தை இதுல நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம உதவியா கொடுக்கும் போது நமக்கு இந்த பிரபஞ்சம் எத்தனை மடங்கு திருப்பி கொடுக்க போகுது அப்படிங்கறதுதான் இந்த திட்டத்தினுடைய விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளை. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆம்பிஷன் என்னன்னா 1,00,000க்கும் அதிகமான நண்பர்களை இங்க அறக்கட்டளையில் மெம்பரா கொண்டு வரணும். இது நம்ம எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. ஆனால் இந்த பிரபஞ்சம் நமக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாசத்துல பல லட்சம் நண்பர்கள் இங்க உள்ள அறக்கட்டளையில இணைய போறாங்க. அது கண்கூடா நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ரைட். ஏன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட், நம்ம தலைவர்கள் இதுல ஆரம்பிச்சத நோக்கம் என்னன்னா, சுயநலம் இல்லாமல் பொதுநல நோக்கோட ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி சார் அப்படின்னு புதிய நண்பர்கள் கேட்பீங்க. அதுக்குள்ள விளக்கங்கள் உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது, இல்ல சார் இது கரெக்ட் தான், நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான் சார், இது உண்மையிலே பொதுநல நோக்கோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க உற்று நோக்கும் போது, உங்க மனசு இங்க இருக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? எஸ் நண்பர்களே பாருங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம ட்ரஸ்ட்ல உள்ள மெம்பர்கள் பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிற. பொருளாதார சுதந்திரம்னா என்ன? நமக்கு
ஃபியூச்சர்ல நம்ம தலைமுறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். இதுதான் பொருளாதார சுதந்திரம். சோ அது நம்ம மட்டும் அடைஞ்சா போதாது, நம்மளை நம்பி வந்த நண்பர்கள், நிறைய நண்பர்கள் எத்தனையோ ப்ராஜெக்ட்ல நம்ம கூட இணைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமா அவங்களையும் வாழ்க்கையில முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் அற்புதமான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய CAS 25, நம்மளுடைய நல்லதா அறக்கட்டளையுடைய ஆம்பிஷன். ஓகேங்களா நண்பர்களே, பாருங்க எடுத்தையுமே போட்டிருந்தாங்க, அற்புதமா வந்து பார்த்திருப்பீங்க. நேற்று கோயம்புத்தூர்ல மிக சிறப்பா உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துல மிக சிறப்பா நம்மளுடைய மீட்டிங் வந்து அற்புதமா நடந்தது. சங்கர் சார் உங்களுக்கு புட்டு புட்டு வச்சிருப்பாங்க தெளிவா. சோ அப்ப எல்லாருக்கும் மனசுல நின்றுக்கும். புதிய நண்பர்கள் வந்திருப்பீங்க, உங்களுக்காக சில விஷயங்களை சொல்றேன், கொஞ்சம் கவனமா நண்பர்களை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு முறை உதவி 1300 ரூபாய் நீங்க பண்றீங்க. ஓகேங்களா, என்னைக்குமே வந்து ஒரு பட்ஜெட்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம கொடுக்குற பணம் எப்படி சார் ஆகுது, அது என்ன சார் நடக்கு அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திருக்கோம். ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, புட்டு புட்டு இதுதான் பண்ண போறோம் சார், உங்க பணம் இதுக்கு தான் சார் யூஸ் ஆகுது அப்படிங்கறத எவ்வளவு தெளிமையா கொடுத்துருக்காங்க பாருங்க. நண்பர்களே பாருங்க, உங்களுக்காக தமிழ்ல PDF ரெடி பண்ணி பக்காவா கொடுத்துருக்கு பாருங்க. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு எளிமைக்கு? நம்ம ப்ராஜெக்டோட அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போறதுக்கு தமிழ்லயே நமக்கு PDF வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் நண்பர்களே பாருங்க, அந்த 1300 எப்படி டிவைட் ஆகுதுன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உடனடி வருமானம். நம்ம வந்து நல்லா இருக்கு சார் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்களா மனசார சொல்லுவீங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுத்து ஒரு நபரை நீங்க இந்த திட்டத்துல கொண்டு வரும்போது நண்பர்களே, 1300 ரூபால 100 ரூபாய் நீங்க ஸ்பாட் கமிஷன் உடனடி வருமானமா நீங்க எடுத்துக்கிட்டே நீங்க மீதி உள்ள 1200 கொடுக்கலாம். அது யாரு கொடுக்கணும் எப்படிங்கிறத அடுத்தது சொல்றேன். சூப்பர் நண்பர்களே பாருங்க, அடுத்தது டெக்னாலஜி. நம்ம எல்லாமே டெக்னாலஜி பேஸ்ல தான் இருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்துல பேங்க்ல கொண்டு போய் பணத்தை போட்டோம், அடுத்தது நெட் பேங்கிங் வந்தது, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா ஜிபே போன்பேல பணத்தை போடுறோம், பணத்தை எடுக்கும். உண்டா இல்லைங்களா? அப்ப டெக்னாலஜியை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அதன் அடிப்படையில தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான ப்ராஜெக்ட் பார்க்க போறீங்க. அதாவது ப்ராஜெக்டுக்குள்ள ப்ராஜெக்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 100% டெக்னாலஜி பேஸ். 100% என்ன அர்த்தம், நமக்கு அங்க வேலையே கிடையாது. ஆனால் அந்த வேலையே கிடையாம ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான், சின்ன ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? அப்ப அதுக்கு துணை புரியக்கூடிய நம்முடைய சாஃப்ட்வேருக்கும் மற்றும் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கே தெரியும், இப்ப பாத்தீங்கன்னா 20-23 நண்பர்கள் வரை இணைஞ்சிருக்காங்க. இன்னும் போக போக பல லட்சம் நண்பர்கள் வருவாங்க. அப்ப என்ன நடக்கும் சார், நமக்கு தான் தெரியுமே, சாஃப்ட்வேர்ல ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும். அப்ப அதுக்காக பாத்தீங்கன்னா புதிய சர்வர் வாங்குறதுக்காகத்தான் அதுல இருந்து ஒரு 120 ரூபாவை நம்ம எடுத்து வச்சு நம்ம சாஃப்ட்வேருக்காகவும் இதுக்காக எடுத்துக்கிட்டோம். புரியுதுங்களா? கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க இல்லையா, வார வாரம் பே அவுட். இன்னைக்கு கட் ஆஃப் செவ்வாய்க்கிழமை காலையில 5 மணிக்கெல்லாம் டான்னு உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். யாரு போடுறா, ஒரு நிறுவனமா போடுறோம். புதிய நண்பர்கள் கவனிங்க இந்த இடத்துல. அப்போ இது ஒரு கம்பெனி கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க மைண்ட்ல வைக்கணும். என்ன காரணம்னா, இங்க நண்பர்களை பாருங்க, நிறுவனம்னா அந்த முதலாளி தான் பே அவுட் போடுவாரு. ஓகேங்களா? ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம இங்க ஒரு குழுவை உருவாக்கி இருக்கோம். அது யார் அந்த குழுன்னா, நீங்க தான், நான் தான். இன்னைக்கு நாங்க இருக்கோம்னா நாளைக்கு நீங்க இருக்க போறீங்க. யார் இதுல செலக்ட் பண்ணிருக்காங்க, எப்படிப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க, ஒரு தராதரம் இருக்கணும் இல்லையா? அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த குழுவில் உள்ள நண்பர்கள் இதுதான் லைஃப், இதுதான் லைஃப், இதுதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி முழு மனதோட இங்க ஈடுபடுறாங்க. பாத்தீங்களா? அவங்கள நம்மளுடைய அந்த தலைவர்கள் வாட்ச் பண்ணி அற்புதமா இதுல ஒரு 13 நண்பர்கள் கொண்ட குழுவை இங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அந்த குழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெகுமதி கொடுக்கறதுக்காகத்தான் ஒரு என்ட்ரியில இருந்து 30 ரூபாய் எடுத்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த குழு என்னெல்லாம் பண்ண போகுதுங்கிறது பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு என்ட்ரி போடணுமா, போட தெரியலையா, சொல்லி தருவாங்க. அடுத்தது உங்களுக்கு பின்னு, நம்ம பின் சிஸ்டம் அடுத்தது வரும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலட், உங்களுக்கு அனுப்பணுமா, பணத்தை அனுப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேலட் அனுப்புவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. பாருங்க நண்பர்கள், அடுத்தது நமக்கு பின் சிஸ்டம் மாதிரி அடுத்தது ஈஸியா நமக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொண்டு வர போறாங்க. பாருங்க எவ்வளவு ஈஸி பாருங்க. அடுத்தடுத்த கட்டம் நம்ம தலைவர்கள் எவ்வளவு மக்களுக்கு எளிமையா கொடுக்கணும் அப்படிங்கிறத அற்புதமா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. எஸ், அதெல்லாம் நம்ம போக போக பாப்போம். ஓகேங்களா? அப்ப அதுக்கு ஒரு 30. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க பாருங்க, நமக்கு 1000 முதல் பல லட்சம் வருமானம் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு 1030 ரூபா தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, நமக்காக அவார்ட் அண்ட் ரிவார்ட், விருதுகள் அண்ட் வெகுமதிக்காக ஒரு 20 ரூபா எடுத்துக்க. அப்ப டோட்டலா கூட்டி பாருங்க 1300 ரூபா வந்துட்டா இல்லையான்னு.
ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா நம்ம இது சொல்றதுதான் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அது மக்களுக்கு நல்லதா இருந்தா சொல்லாததையும் செய்வோங்கிறது நம்ம எல்லாரும் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்டா இல்லைங்களா நண்பர்களே? எஸ் நண்பர்களை பார்ப்போம் அடுத்தது. இப்போ இப்போ வந்து சிறப்பு அம்சம், அதாவது ஒரு 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 படம் நடக்குன்னா அதுல ஒரு ட்ரெய்லர் முதல்ல முன்னகுட்டி பார்ப்போம் இல்லையா, 10-20 நாளைக்கு முன்னகுட்டி. அத மாதிரி நண்பர்களே இங்க ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு மெயின் பிக்சருக்குள்ள நம்ம போவோம். ஓகேங்களா? ரைட். இப்ப பாருங்க, முதல் ட்ரெய்லரே மிராக்கிளா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு முறை உதவி 1300. நான் சொன்ன பாத்தீங்களா ப்ராஜெக்டுக்குள்ள ப்ராஜெக்ட். நண்பர்களே பாருங்க, இங்க ஆக்டிவ் பிளானுக்கு ஒரு 1030, பேசிவ் பிளானுக்கு ஒரு 1000, டோட்டலா 2050. சார் நீங்க கணக்கு தப்பா சொல்றீங்க சார், 1300 தானே சார் கொடுக்குறோம். புரியுதுங்களா நண்பர்களே? இதுதான் நம்ம ப்ராஜெக்டுடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிள். அப்ப என்ன நடக்கு பாருங்க, 2050 ரூபா கொடுக்கறத 1300 சுருக்கியாச்சு. ஆனா பெனிஃபிட் டபுள். என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே பாருங்க, இங்க நான் சொன்னேன் இல்லையா, 2 வகையான வருமானம். நம்ம எல்லாரும் விரும்புறது என்ன விரும்புறோம்னா, சார் எனக்கு வந்து நான் உள்ள வர்றேன் சார், எனக்கு வந்து என் தலைமுறைக்கும் வர்ற மாதிரி வருமானம் வரணும் சார், ஆனா நான் வந்து உழைக்க மாட்டேன் சார் அப்படின்னு சிலவங்க நினைப்பாங்க இல்லையா. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா பாசிவ் பிளான் சொல்லி அற்புதமா இந்த இந்திய மக்கள் அனைவரும் இங்க நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் யாரு முன்னக்கூட்டி இணைகிறாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாவே பின்னாடி வரக்கூடிய நபர்கள் இந்தியா ஃபுல்லா சப்போர்ட் பண்ண போறாங்க. அதுதான் என்ன சொன்னேன், பாசிவ் பிளான். அதுக்கு ஒரு 1000 ரூபாய். ஓகேங்களா? ரைட். இந்த பாசிவ் பிளான் நான் சொல்லிட்டேன், நான் ஒர்க்கிங் சொல்லிட்டேன். சார் நான் ஒர்க்கிங் சொல்றீங்க, எப்படி சார் வரும் பணம்? எல்லாரும் போட்டுட்டு சும்மா உட்கார்ந்தா எங்க இருந்து சார் வரும்? நமக்கா கேட்கணுமா இல்லைங்களா? கண்டிப்பா கேட்கணும். அப்போ அந்த கேள்விய நம்ம கேட்டு பார்க்கும்போது அதுக்கு ஒரு விடை வருது. அதுதான் ஆக்டிவ் பிளான். சூப்பர் சார். இப்ப தான் சார் எனக்கு கரெக்டா இந்த பிளான் வந்து உண்மையிலே இந்த பாசிவ் பிளான் லாங்கா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு சார். அப்படிங்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நெட்வொர்க்கர். உழைச்சாதான் காசு, எங்கேயுமே உழைப்பு இல்லாம வருமானம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப உழைச்சா உடனே காசு கிடைக்கணும் சார் அப்படின்னு கேட்கறது அது நம்ம உரிமை. அது கிடைக்குதா அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்ப்போம். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஆக்டிவ் பிளானுக்கு ஒரு 1030 ரூபாய். புரியுதுங்களா? ஆனா நம்ம கொடுக்கறது 1300, அங்க நமக்கு சிஸ்டம் கொடுக்கறது 2050 ரூபாய் மதிப்புள்ள பிளான். இதே மிராக்கிளா இருக்கா? சூப்பர். அப்படிதான் நான் சொல்லிட்டேன். அப்போ பாசிவ் பிளான் ரன்னிங் ஆகணும் தொடர்ச்சியா. நமக்கு நம்ம நண்பர்களே பாசிவ் பிளான் சும்மா சாதாரண விஷயம் இல்ல. நம்ம பொறுமை, நிதானம், தொடர் முயற்சியோட நம்ம ப்ராஜெக்ட்ல பயணப்பட நம்ம தலைமுறையே மாத்தக்கூடிய பிளான் தான் பாசிவ் பிளான். நம்ம சொல்ல போறேன். ஆக்டிவ் பிளான் என்ன? இம்மிடியேட் வருமானம், உடனே. நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கமிட்மெண்ட்? இப்ப எனக்கு 10 லட்சம் கடன் இருக்கா, உங்களுக்கு 20 லட்சம் இருக்கா, இல்ல 1 கோடி இருக்கா, நீங்க தான் திட்டமிட போறீங்க. ஏன்னா இது ஆக்டிவ். நம்ம ஆக்டிவா இருந்தா அள்ளலாம் பணத்தை. ஓகேங்களா? எஸ். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் நண்பர்களே, சின்னதா நான் சொன்ன பாத்தீங்களா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்ட்டு. அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் இது சொல்லும் போதுலயே உங்களுக்கு மிராக்கிள் வந்திருக்கும். அப்ப சார் நல்லா இருக்கு சார், அப்படின்னா எத்தனை பேர்னாலும் அறிமுகப்படுத்துறேன் சார் அப்படிங்கிற மைண்ட் செட் கொஞ்சம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். புதிய நண்பர்களுக்கு நான் சொல்றேன். எஸ். அப்ப நண்பர்களை பாருங்க, அப்படி நீங்க ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு ஸ்பாட் 100 ரூபான்னு சொன்ன பாத்தீங்களா பாசிவ்ல. எஸ். 2வது நபரை அறிமுகப்படுத்தும் போது நண்பர்களை பாருங்க, ஆக்டிவ்ல தான் நீங்க ரிஜிஸ்டர் ஆகுறீங்க. உங்களுக்கு யார் உங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு அறிமுகப்படுத்தி இந்த ஜூம்ல உட்கார வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட தான் நீங்க 1300 கொடுக்க போறீங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாருங்க? எஸ், அவரு 100 ரூபாய் எடுத்துக்கிடுவாரு. மீதி 1200 ரூபாய் நான் ஃபைப்ரிகேஷன் சொன்னேன் இல்லையா, அது பிரகாரம் பிரிஞ்சு 1030 ரூபாய் நீங்க தான் புது நபர்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன செய்யணும் இந்த சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவ்ல நீங்க 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். அது எப்படி அப்படிங்கறத நம்ம அப்புறம் பார்ப்போம். சரி சார், அப்படி கொடுத்தா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? நண்பர்களை பாருங்க, இந்த ஆக்டிவ்ல நமக்கு பாத்தீங்களா கேஷ் 25. இந்த 25க்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அங்க பாருங்க 1050ல 25 லெவல்ல நமக்கு 67 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. வெறும் ஆக்டிவ்ல. நான் சொல்றது வெறும் 2 மேட்ரிக்ஸ்ல நண்பர்களே. இது வந்து லெவல் கான்செப்ட். 25 லெவல் சொன்னாலே இது அன்லிமிட்டெட் வித் தான். உங்களுக்கே தெரியும், எத்தனை நபர்கள்னாலும் நீங்க நேரடியா அறிமுகப்படுத்தலாம். ஆனால் நம்ம என்னது, மெஜாரிட்டி யார் ஒர்க் பண்ணுவா? மினிமம் 2 பேர். இதான் ஒரு நெட்வொர்க் ஃபார்முலாங்கிறது. என்னது? மினிமம் 2 பேரு. அந்த 2 பேரையும் ஆளுக்கு 2 பண்ண வைக்கணும். இதுதான் நம்மளுடைய தலையாய ஒரு கடமை. இந்த விஷயத்தை தான் பேஸ் பண்ணி தான் நமக்கு அதை மட்டும் செஞ்சாலே 25 லெவல்ல நமக்கு 67 கோடி ரூபாய் இதுல போட்டிருக்கு நண்பர்களே. இது ஃபார்முலா, நல்லா பாத்துக்கோங்க. 67 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்குமா சார்னா, நான் என்ன சொன்னேன், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா உறுதியா கிடைக்கும், தொடர் முயற்சியோட இருந்தா உறுதியா கிடைக்கும்.
ஆனால் அதுக்கு கால அவகாசங்கள் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நண்பர்களே, நம்ம எத்தனை ப்ராஜெக்ட் பார்த்திருக்கோம், எவ்வளவோ முதலாளிகளை வளர்த்து விட்டுருக்கோம். ஆனா இங்க பாருங்க, இது நம்ம ப்ராஜெக்ட், நமக்கான ப்ராஜெக்ட், நம்ம வளர்ச்சிக்கான ப்ராஜெக்ட்ங்கிறது நான் அடுத்தடுத்து சொல்லும் போது உங்களுக்கு புரியும். எஸ், அப்போ உங்களுக்கு முதல் விஷயம் புரிஞ்சிருக்கும், இது கம்பெனி இல்லைன்னு. எப்படி பே அவுட் வந்து யார் போடுறா? நம்மள ஒரு நபர் தான் பே அவுட்டே கொடுக்க போறாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க புதிய நண்பர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க 1050 ரூபாய் 67 கோடி ரூபாய் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நண்பர்களே இங்க நமக்கு 3 ஆட்டோ டாப் அப் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க ஆட்டோ டாப் அப்னா என்ன சார்னா நண்பர்களே, இங்க நமக்கு வேலையே கிடையாது. இந்த 3 ஆட்டோ டாப்லயும் வேலையே கிடையாது. எங்க வேலை? 1050 தான் ஒரே வேலை, ஒரே இடத்துல வேலை. 1050 மட்டும்தான் நமக்கு வேலை பண்ண போறோம். அதன் மூலமா என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்லுதுன்னா 1084 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லுது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 டாப் அப் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே, வேலையே செய்யாம நமக்கு வருமானம் வருதுன்னா நம்ம அதை ஆர்வமா வாங்கணுமா வேண்டாங்களா? கண்டிப்பா இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா நண்பர்களே, அங்க 25 லெவல் சொன்னேன், இங்க 15 லெவல்ல 8 டாப் அப் நமக்கு கிடைக்கும். இதன் மூலமா பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஒவ்வொரு டாப் அப்லயும் 19,67,000 ரூபாய் நமக்கு கிடைக்க போகுது. அடுத்தது பாருங்க, எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயம், மிரர் பிளான். என்ன சார் மிரர் பிளான்? எஸ் நண்பர்களே பாருங்க, 1050 ரூபாய் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு 11 இடத்துல இருந்து வருமானம் கிடைக்க போகுது. அது எப்படின்னா, நீங்க 1050 பிளான்ல ஒரு 50 வரையே 100 வரையே நீங்க கட்டமைச்சிட்டீங்கன்னு வைங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதே ஸ்ட்ரக்சரு அப்படியே 11 வகையான பிளான்லயே நம்ம காட்டும். எஸ் நண்பர்களே பாருங்க, இதுதான் மிரர் பிளான். அப்ப புதிய நண்பர்கள் ஒரு நபர்கிட்ட இதை நீங்க சொல்லும் போது ஆச்சரியப்படுவாங்க, என்ன சார் இது? ரைட். இந்த மிரர் பிளான்ல இன்னொரு விஷயமும் இருக்கு, அதை நான் அப்புறம் நான் சொல்றேன். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இவ்வளவு ஒரு ட்ரையல், ஒரு அற்புதமான விஷயத்தை நான் பார்த்துட்டோம். இதை ஃபுல்லா நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய திட்டம் மிக எளிமையா புரியும். ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும் போதே இது சக்சஸ் ஆகுமா ஆகாதான்னு நம்ம பிக்ஸ் பண்ணுவோமா இல்லைங்களா படத்தை? அதே மாதிரிதான் இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், 95% மேல கண்டிப்பா இது வேற லெவல்ல இருக்கு சார். இது சில்வர் ஜூப்ளி இல்ல, வேற லெவல்ல போகும் சார். இது லைஃப் லாங்கா போகும் சார். படங்கிறது 100 நாள் 50 நாள் 200 நாள் தான், இது லைஃப் லாங்கா போகும் சார்ங்கிறது நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு புரியும் நண்பர்கள். வாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க ஒரே விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல நீங்க ஜாயின் பண்ணது எப்படி? உங்க அப்ளைன்ல கொடுத்து ஜாயின் பண்றீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க. எதுல? ஆக்டிவ் பிளான்ல தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, விட்டுருங்க. இப்ப நீங்க புது நபர்கள் மைண்ட்ல வாங்க. நீங்க இப்ப ஜாயின் பண்ணிட்டீங்க, நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுதுங்க, 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்க சொல்லுது. ஏன் சார் 2 நபர் கொடுக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முதல் நபரை நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது அதுல 100 ரூபாய் நீங்க எடுத்துட்டு சிஸ்டம் மத்தெல்லாம் ஃபைப்ரிகேட் பண்ணிட்டு 1000 ரூபாவை, நல்லா கவனமா கேளுங்க நண்பர்களே, நீங்க ஜாயின் பண்ணீங்க ஆக்டிவ்ல ஒரு நபரா. இதுதான் பேஸ், இதுதான் பேசிக், இதுதான் நம்மள ஆணிவேர். இந்த பிளானுடைய சூட்சமே இந்த இடம் தான் இருக்கு. அதனால தயவு செய்து கொஞ்சம் கவனமா கவனிங்க. அப்போ நீங்க ஜாயின் பண்ணிட்டு நண்பர்களே ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 1030ல 30 ரூபாய் உங்க வேலட்ல இருக்கும். 1000 ரூபாய் பாசிவ் பிளான் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல என்ன வருமானம் கிடைக்கும் நான் சொன்னேன்ல, தலைமுறைக்கும் வருமானம். அது எப்படி சார் பாசிவ்ல கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டோம் இல்லையா? ரைட் நண்பர்களே, அதுக்காக இந்த சிஸ்டம் 750 250 யார் அங்க நமக்கு முன்னால ஜாயின் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களுக்காக அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக், மறக்கல சார் நான் 100% ஆட்டோமேட்டிக் சொன்னேன் இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அவங்க வேலட்ல போய் உட்கார்ந்துரும். என்ன சார் வேலட்? இது வேலட், ஆனா பணம் தான். எப்ப வேணாலும் நீங்க பணமா மாத்திக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே, அடுத்து பார்ப்போம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போதே உங்களுக்கு பாசிவ்ல ஐடி ஆக்டிவேட் ஆயிட்டு. நான் சொன்னா 1300 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் ஐடி ஃப்ரீயாவே. ஃப்ரீன்னு என்னது, நம்ம சின்ன ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டதுனால கையில இருந்து பணம் போடாம ஐடி ஆக்டிவேட் ஆயிட்டு. எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இல்லைன்னா நம்ம இன்னொரு 1000 ரூபாய் கையில இருந்து கொடுத்துக்கணும், தேவையே இல்லையே. சூப்பர் சார், உழைப்பு தானே சார். எத்தனை நபரோ எனக்கு தெரியும் சார், நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு கொடுக்கீங்க இல்ல, அதுக்காக உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆப். நண்பர்களை பாருங்க, அடுத்தது பீன்னு ஒரு நபரை கொடுக்கும் போது ஞாபகம் இருக்குங்களா, நீங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே உங்களுக்கு ஸ்பாட் ஒரு 100 பிளஸ் ஒரு 500 ரூபாய் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்மளுக்கு வருமானம் 500 ரூபாய் கிடைக்குது. என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே பாருங்க, 1300 ரூபாய் ரெண்டாவது நபரை நம்ம கொடுக்கும் போது நமக்கு 600 ரூபாய் இருக்கு சார். டோட்டலா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி பாருங்க சார், மோர் ஆர் லெஸ் 50% நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது சார். யார் சார் கொடுப்பா?
எவ்வளவு அற்புதமா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க சார். ரைட் சார். அப்ப சார் நான் எத்தனை பேர்னாலும் தெரியுமா, நான் இப்ப சீன் ஒரு நபரை கொடுத்தா எனக்கு அவர்கிட்ட இருந்து 600 கிடைக்குமான்னா உங்களுக்கு தெரியணும், அந்த டவுட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சீன் போட்டு இங்க காட்டியிருக்காங்க நண்பர்களே. அப்ப பாருங்க சீல இருந்தும் 600 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக் நண்பர்களே. எஸ், அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், பாசிவ்ல 750 பிரியுதுன்னு சொன்னோம் இல்லையா நண்பர்களே. பாருங்க இந்த பாசிவ வச்சுதான், அதாவது ஹெல்பிங் ப்ராஜெக்ட்ங்கிறது காமனானது, நம்ம எத்தனையோ பார்த்துட்டோம். ஆனால் நம்ம திட்டம் இந்த ப்ராஜெக்ட் டிஃபரன்ஸா இருக்க போய் தான் நண்பர்களே இங்க 23,000 நண்பர்கள் ஒன்லி இந்த பாசிவ் பிளான நம்பியே வந்திருக்காங்க நண்பர்களே. இப்பதான் புதிய நண்பர்கள் உங்களுக்கு ஆக்டிவ் பிளான் சப்போர்ட்டிவா, அது எதுக்காக அந்த ஆக்டிவ் பிளான் கொண்டு வந்தாங்கிறத உங்களுக்கு நாங்க சொல்றோம் நண்பர்களே. பாருங்க எல்லா இதுலயும் ஹெல்பிங் ப்ராஜெக்ட் நம்ம பார்த்திருப்போம், எல்லாமே மேனுவலா இருக்கும். சார் நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்கேன் சார், எனக்கு சீனியாரிட்டி பிரகாரம் 2 பேர் எனக்கு 500 அனுப்புவாங்க சார், திருப்பி நான் ஒரு 2 பேர் 4 பேருக்கு அனுப்புவேன் சார். அந்த சமயத்துல அவர் போன் எடுக்க மாட்டார் சார், இல்ல வடக்க உள்ளவரா இருப்பார் சார், எனக்கு போன் அவரு மொழியும் புரியல ஒன்னும் புரியல சார். இதனாலதான் சார் ஹெல்பிங் ப்ராஜெக்ட் எனக்கு வந்து அதை செய்யறதுக்கே நம்ம யோசனையா இருந்தது சார். அடுத்து பாத்தீங்கன்னா சார் இதுல ஜாயின் பண்ண அதை ஆரம்பிச்ச ஓனர் என்ன பண்ணுவாருன்னா சார் 50 ஐடி 100 ஐடியை போட்டு வச்சுக்கிடுவார் சார். இதெல்லாம் நம்ம சொல்றது, நானும் பாத்திருக்கேன் நீங்களும் பாத்திருக்கீங்க, அதனால நான் சொல்றேன், உங்கள ஒருவனா சொல்றேன். அப்போ உங்க மனசுல உள்ளதான் நான் சொல்றேன். அப்போ அங்க பாத்தீங்கன்னா 100 ஐடி 200 ஐடி போட்டுக்கிடுவார் சார். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா சார் ஆரம்பத்துல 500 1000 ஒண்ணு நம்ம மக்கள் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க சார், புது உள்ளவங்க ஏற்கனவே அடிபட்டவங்க உள்ள வரமாட்டாங்க, அடிபடாதவங்க உள்ள எவ்வளவு பேர் உள்ள வருவாங்க சார். அதன் மூலமா ஒரு 50,000 1 லட்சம் பேர் வருவாங்க சார். ஆனால் அவனுக்கு தெரியும், ஆரம்பிச்சவனுக்கு இதுக்கு மேல செல்ஃப் எடுக்காது அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு சர்வீஸ் சார்ஜ்னு ஒண்ணு வைப்பாங்க சார். 2வது லெவல்ல 750, 3வது லெவல்ல 2000, 4வது லெவல்ல 10,000 வைப்பாரு சார். அதுல பாத்தீங்கன்னா சார் ஆட்டோமேட்டிக்கா பல லட்சங்கள் பல கோடிகளை அவர் அடிச்சிருவார் சார், அதோட போயிருவாரு சார். ஆனா நாங்க வந்து 500 1000க்கு யார்கிட்ட போய் சார் கேட்க அப்படின்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவோம் சார். இதான் சார் நடந்தது. ஆனா இங்க பாருங்க சார் டோட்டலி டிஃபரெண்ட். நான் சொன்னேன் இல்லையா 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். உலகத்துல இல்ல இந்தியாவுல யாருமே பண்ணாத ஒரு விஷயம் சார். இங்க வேலையே கிடையாதுன்னு சொன்ன பாத்தீங்களா? அப்ப என்ன வேலை, ஆக்டிவ்ல தான் நம்ம வேலை செஞ்சோம். ஒரு நபரை கொடுத்தோம்ல, அதனாலதான் இங்க பேசிவ் வந்தோம், சும்மா ஒண்ணும் வேலை செய்யாம இல்ல, அங்க வேலை செஞ்சோம். இங்க அடிக்க பாருங்க நம்ம ஜாக்பாட் எப்படின்னு பாப்போம் நண்பர்களே. பாருங்க இங்க நீங்க 1000 ரூபாய் அவங்களுக்கு பிரிஞ்சது இல்லையா, அந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா, அதுல 750 250 யார் உங்களுக்கு முன்னக்கூட்டி இருந்தாரு அவருக்கு போச்சு இல்லையா. போகும்போது நண்பர்களே இங்க பாருங்க, இனிமேதான் சிஸ்டத்துடைய விளையாட்டு. இங்க உங்களுக்கு 2 பேர் நார்மல் இதுல என்ன செய்யணும், 1000 2000 ரூபாய் உங்களுக்கு தரணும். ஆனா நம்ம இது என்ன சொன்னேன், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால நண்பர்களே இந்த சிஸ்டமே வேலட் சிஸ்டம் மாதிரி வச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த 2000த்துல அடுத்த அப்கிரேடுக்கு 2 நபருக்கு 1500 பிரிச்சு கொடுத்துட்டு 750 250 750 அது பிரிச்சு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரக்கூடிய 500 ப்ராஃபிட்ட நமக்கு வேலட்லயே வச்சிருது சார். இது நம்ம ஓபன் பண்ணி பார்த்தாதான் சார் நமக்கு தெரியும். என்ன சார் சொல்றீங்க, அப்ப யாரும் கால் பண்ண மாட்டாங்களா, நானும் யாரும் கால் பண்ண வேண்டாமா? எஸ் நண்பர்களே, புதிய நண்பர்களை பாருங்க எவ்வளவு அற்புதமா. அப்ப யாருக்கும் நீங்க கால் பண்ண வேண்டாம், யாரும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. நிறைய நண்பர்கள் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற நண்பர்கள் சேர மாட்டாங்க. ஏன்னா சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அடிச்சு சார் பணத்தை போடுங்க சார் பணத்தை அனுப்புங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க சார் நினைச்சுதான் நிறைய நண்பர்கள் வரமாட்டாங்க. ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, ஒரு 7 மாசத்துல 23,000 நண்பர்கள் வந்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இதோடைய பவர் இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ஆரம்பத்துல நாங்க மத்ததை விட டிஃபரெண்டா பண்ணோம். ஏன்னா அங்கெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் நண்பர்கள் 7 லெவல் 8 லெவல் 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கிடைக்கும் சொன்னோம். ஆனா நம்ம யதார்த்தத்தை லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயத்த 4 லெவல்ல வெறும் 1,54,000 ரூபாய் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போடும்போது, ஒரு ஸ்லைட போடும்போது மக்கள் திரும்பி பார்த்தாங்க, இல்லையா இதுல ஏதோ விஷயம் இருக்கு, 1,54,000 சாத்தியம் அப்படின்னு சொல்லி வந்த நண்பர்கள் தான் நண்பர்களே. பல ஆயிரம் நண்பர்கள் இங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு இன்னொரு 1 வாரம் 2 வாரத்துல லைவாவே உங்களுக்கு காட்டப்படும். ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, செகண்ட் லெவல்ல எத்தனை வாங்கி எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம இது ஃபுல்லி டிரான்ஸ்பரன்சி. ஓகேங்களா? எஸ் நண்பர்களே பாருங்க, இப்போ அப்புறம் முதல்ல 500 கிடைச்சிச்சா, 2வது லெவல்ல எவ்வளவு 2250, 3வது லெவல்ல 6000, 4வது லெவல்ல 1,40,000. நான் முதல்ல இது சொன்னவனே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அப்ப 2வது இதே தான் சார் வரும் சார், ஆனா வராது சார், ஆட்டோமேட்டிக்கா வேலட்டுக்கு போகும் சார். இந்த இடத்துல பாருங்க நண்பர்களே, ரீபர்த் ஐடி நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. ஒரு ஐடி மட்டும் இல்ல, 4 லெவல்ல 8 ரீபர்த் ஐடியா கொடுக்குது. அதோட மட்டும் இல்லாமல் 4 லெவல்ல 13,500 ரூபாய் கொடுக்குது. 2வது லெவல்ல 750, 3வது லெவல்ல 2. யாருக்கு? ஸ்பான்சர் இன்கம்.
நண்பர்களே, உங்களுக்கு ஒரு நண்பர் அறிமுகப்படுத்திருப்பார்ல, நீங்க 2வது லெவல் வரும்போது அவருக்கு 750 ரூபாய் கிடைக்கும் சார். அவருக்கு கிடைச்சிட்டு சார், அப்ப நான் ஒரு நபரை அறிமுகப்படுத்திருக்கேனா சார்? எஸ், பொறுமையா இருங்க. அவரு 2வது லெவல் வரும்போது உங்களுக்கு 750 ரூபாய் கிடைக்கும். இவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம நண்பர்கள் கொடுக்குறோம், நாளைக்கு நம்மளுக்கு பிரபஞ்சம் தேடி கொடுக்க போகுது. அப்போ நண்பர்களை பாருங்க, இங்க ஸ்பான்சர் இன்கமும் 13,500, அப்போ டோட்டலா 1,54,250 ரூபாய் நம்மளுக்கு 4 லெவல்ல கிடைக்கி. எந்த வேலையும் கிடையாது. வேலட்ல அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம பொறுமையா நிதானமா நம்ம எதுல வேலை பார்க்கணும்? ஆக்டிவ்ல வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா அங்க பணம் உடனே கிடைச்சிக்கிட்டே இருந்தா, இங்க உள்ள இந்த 500 2,000 நம்ம பார்க்க போறோம். ஆட்டோமேட்டிக்கா அது வரும் சார் அப்படிங்கிற நம்பிக்கை வருமா வராதா நண்பர்களே? கண்டிப்பா வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நண்பர்களே, வேலட்னு சொல்றீங்க சார், இந்த பணத்தை எப்படி சார் எடுக்கிறது? என்ன சார் நீங்க வேலட்டுங்க அப்படின்னு சொல்றது எனக்கு கேட்கு நண்பர்களே. இது பணம் தான், வேலட் இல்ல. அப்போ நண்பர்களே பாருங்க, இதுவரை மினிமம் 1000 ரூபாய் இருந்தா பே அவுட் எடுக்கலாம்னு வச்சிருந்தது. ஆனா இங்க பாருங்க, மினிமம் 500 ரூபாய். ஏன்னா இதே 500 ரூபாய் வருது இல்ல, எதுக்கு சார் கஷ்டப்படுத்தணும் அவங்கள? அதுவரை 2வது லெவல் வரதுன்னு ஏன் சார் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நண்பர்களே பாருங்க, இங்க 500 ரூபாய் வந்தாலே நீங்க இம்மிடியேட்டா நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷனே அருமையா கொடுத்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை பே அவுட் சொன்னா இல்லையா, யாரு கொடுப்பா? நம்ம தலைவர்கள், நம்ம டீம், உங்கள ஒரு ஆள் பே அவுட் கமிட்டி தான் நமக்கு கொடுக்க போறாங்க. புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? சூப்பர் நண்பர்கள். அப்ப பாருங்க, அப்ப 2வது லெவல்ல உங்களுக்கு 2,250, அதுவும் அதே மாதிரி வேலட்ல வந்து இருக்கும். நம்ம எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரைட் சார். சார் இது அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, 500 வரதான் நம்ம வெயிட் பண்ணணுமானா அதுவும் தேவையில்லை. ஏன்னா ஆக்டிவ் பிளான்ல நமக்கு லெவல் 25 லெவல்ல நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் இன்கம் வரப்போகுது. அப்போ மினிமம் 300 ரூபாய் இருந்தாலே நம்ம யாருக்குனாலும் என்ட்ரி போடலாம், யாருக்குனாலும் வேலட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இங்க வச்சிருக்காங்க நண்பர்கள். பாருங்க, உடனே ஒரு வாரம் வெயிட் பண்ணா பணமா எடுத்துக்கலாம். இல்ல சார், எதுக்கு சார் பணங்கிறது நண்பர்களே? நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சந்தேகத்தோட நம்ம வேலை பார்க்கறோம் பாருங்க. அப்பந்தான் நமக்கு பணம் வந்தாதான் வேலை பார்க்கணும். பணத்தை கையில வாங்க எப்படியா கொடுப்பாங்க? பணத்தை வாங்கினாதான் வேலை பார்க்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, ஆட்டோமேட்டிக்கா வாரம் நீங்க கேட்காமலே 6 வாரமா நம்மளுடைய பே அவுட் கமிட்டி 2 முறை பே அவுட் 2 வாரம் பே அவுட் கொடுத்தாச்சு. இந்த பாருங்க, இந்த வர்ற செவ்வாய்க்கிழமை கொடுக்க போறாங்க. அப்ப பாருங்க, அப்ப பணம் வரும் தெரியுதா? ஏன் அதை பத்தி கவலை பண்ணணும்? அது வரட்டும் சார், எனக்கு என்ட்ரி சார். நான் 10 வட்டம் பேசியிருக்கேன் சார், அந்த வேலட்டை வச்சு நான் உடனே பணமா மாத்திக்கிறேன் சார், நான் அற்புதமா மாத்திக்கலாம் நண்பர்களே. சோ அந்த ஆப்ஷனும் இங்க இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த பேசிவ் பிளான சொல்றேன்னா, மக்கள் 100க்கு 90 பேர் வேலையே செய்யாம வருமானம் வருமா? அது நிரந்தரமா கிடைக்குமான்னா கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது. ஆனா நம்ம இதுல கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க 8 ரீபர்த் ஐடி இருக்கு. ஒரு முறை இல்ல, 1,84,000 8 முறை வாங்க போறீங்க. 8 முறை தானே சார்? இல்ல சார், 8 மடங்கு வந்துகிட்டே இருக்கும் சார். சார் நண்பர்களே பாருங்க, அதே மாதிரி ஸ்பான்சர் இன்கம் ஒரு தடவை இல்ல. உங்களுக்கு எப்படி 8 ரீபர்த் ஐடி வந்ததோ, நீங்க அறிமுகப்படுத்த நண்பருக்கும் 8 ரீபர்த் ஐடி வருமா வராதா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் நண்பர்களே? இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு நபர் 8 நபரா மாறுறாரு. அப்ப ஒரு ஆள் இருந்து 13,500 தான். அதே நபர் இருந்து அவர் 8ஆ மாறும்போது அதே ஒரு நபர்கிட்ட இருந்து 13,500 8 நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுவும் 8 மடங்கு பெருகிட்டே இருக்கும். நண்பர்களே பாருங்க, இதுல மிகப்பெரிய ஒரு புதையல் இருக்கு. ஆனால் பொறுமை, நிதானம், தொடர்முயற்சியோடு பயணப்பட்டா நம்ம தலைமுறை இந்த பிளான்ல செட்டில் ஆகும் நண்பர்களே. அது எப்படி சார் அப்படின்னா, இனிமேதான் அதுக்குள்ள சூட்சமத்தை பார்க்க போறோம். அதுக்குள்ள ஹைலைட் எப்படி சார் இது வேகமா போகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஸ்ட்ராங்கா பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு க்ளூ கொடுத்துட்டேன், இருந்தாலும் நம்ம டெப்தா பார்க்க போறோம். ஓகேங்களா நண்பர்களே? எஸ், வாங்க மெயின் பிக்சருக்கு வந்துடும். ரைட் நண்பர்களே, நான் சொன்னேன் இல்லையா, ஒரே வேலை, ஒரே இடத்துல வேலை, வருமானம் 11 இடத்துல இருந்து. ஓகேங்களா? ரைட். அப்ப நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் நண்பர்களே, இங்க நீங்க ஒரு பெரிய ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு சின்ன கடையோ பெரிய கடையோ ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுல வரக்கூடிய லாபத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நண்பர்களே? எடுத்து வச்சு நண்பர்களே, நம்ம பண்ணக்கூடியது நல்லா பாருங்க. ஒரு கடை ஆரம்பிக்கணும்னா, ஒரு துணி கடை ஏதோ ஒரு சின்ன கடை ஏதோ ஆரம்பிக்கணும்னா, அதே துணியை தான் நம்ம 12 பிரான்ச், எத்தனை பிரான்ச் போட்டாலும் அதே துணியை தான் நம்ம அங்க வைக்க போறோம். அதே மாதிரி இங்க நம்ம ஒரு முறை உருவாக்குன அந்த அணிகள் அப்படியே பாத்தீங்கன்னா 11 டேபிள் அதே அணிகள் தான் வரப்போகுது. டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா?
எஸ். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, அங்க என்ன பண்ணுவோம், வரக்கூடிய லாபத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு என்ன பண்ணுவோம், சின்ன கமிட்மெண்ட் வந்தா கூட அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பத்திரமா நம்ம பாதுகாத்து வைக்கணும். அதுக்கு நமக்கு இந்த நிறைய இடைஞ்சல்கள் வரும், அந்த பணத்தையும் செலவழிக்கிறதுக்குள்ள. ஆனா இங்க பாருங்க, அதெல்லாம் மனசுல வச்சுதான் நம்ம திட்டத்துல என்ன அற்புதமான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க பாருங்க. சிறுக சிறுக சேமிச்சு, நமக்காம சேமிச்சு 11 பிரான்ச்சை நம்மளுக்காக போட்டு கொடுக்காங்க நண்பர்களே. அதுதான் இந்த பேசிக் திட்டம், ஜனவரி திட்டம். எஸ் நண்பர்களே, பாருங்க உங்க மனசு இங்க இருக்கட்டும். பாருங்க நண்பர்களே, நான் சொன்னேன் இல்லையா, ஆக்டிவ் பிளான்ல 2 பேரை கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. முதல் நபரை கொடுக்கும்போது பேசிவ் போயிடுச்சு, 2வது நபரை கொடுக்கும்போது 500 வந்துட்டு, 3வது நபரை கொடுக்கும்போது 500 வந்துட்டு சொன்னேன் இல்லையா. அப்ப முதல் நபர் பேசிவ் போயிட்டாரு, மீதி 2 நபர் நம்ம கொடுக்கும்போது நண்பர்களே பாருங்க, ஒரு நபர் இருந்து 500 சொன்னேன் இல்லையா, அப்ப 1000 ரூபாய். எஸ் நண்பர்களே பாருங்க, இங்க 25 லெவல் இருக்கு. இதுல நம்ம செய்ய வேண்டியது, சங்கர் சார் அற்புதமான மீட்டிங்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, 2 4 12 2-4 ஃபார்முலா, 2-4 12, இதுதான் நம்ம ஃபார்முலா சொன்னாங்க இல்லையா, நம்ம எல்லாரும் கேட்டோம் இல்லையா. எஸ் நண்பர்களே பாருங்க, இங்கேயும் அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து 2-4 சொல்லிடுறோம், நம்ம 2 பேரை அறிமுகப்படுத்துறோம். அந்த 2 பேரையும் நம்ம என்ன செஞ்சோமோ அதை சொல்லி அவங்கள டூப்ளிகேட் பண்றோம், இவ்வளவுதான் சார். 2-4 தான். நம்ம எண்டிங்க பார்க்கவே வேண்டாம், எண்டிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரே வேலை, ஒரே இடத்துல வேலை. நம்ம தலைமுறையை மாத்தோம்னா, இங்க குறைஞ்சது நண்பர்களே ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஏன் தொடர்ச்சியா நீங்க மைண்டு இங்க வைக்க கூடாது, நம்ம ஏன் வைக்க கூடாது நண்பர்களே. எத்தனையோ விஷயம் நம்ம பாருங்க, இப்ப நீங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எத்தனை வருஷமா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமா ஒரே கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு அங்க நண்பர்களே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்க இன்கிரிமெண்ட். அதுவும் இன்கிரிமெண்ட்டுக்கு அப்ரைசர் எல்லாம் பயங்கரமா பார்த்து, அதுலயும் ஒருத்தன் கோழி சொல்லி இவனை அதிகமா வாங்க விடக்கூடாதுன்னு என்னென்ன போராட்டங்கள்லாம் இருக்கும் ஒரு ஆபீஸ்ல, நம்ம தான் பார்த்திருப்போமே. வளர விடமாட்டான்ல. இதுல வேற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள வேற லெவல்ல இங்க வந்து அமுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களோ அவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நம்ம பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தாலோ, நம்ம வந்து பிசினஸ்னா சொல்லவே வேண்டாம். நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்குன்னா எய்தாப்புல பார்ப்பான், இதை விட பெட்டரா பக்கத்துல ஒரு கடையை போட்டான்னா அங்க அதுவும் படுத்துரும், உண்டா இல்லைங்களா. ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, மக்கள் சக்தி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி, ஸ்மார்ட் போன்ல ஸ்மார்ட்டா நம்ம ஒர்க் பண்ணி, ஸ்மார்ட்டா நம்ம வந்து டீமை கட்டமைக்கும் போது நண்பர்களே என்ன நடக்கு பாருங்க. இந்த 2-4 ஃபார்முலாவை கத்து கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க 15 லெவல்ல நமக்கு கீழே 32,728 பேர் போட்டிருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க, லெவல் கான்செப்ட் நாங்க எத்தனையோ பார்த்துட்டேன் சார். எல்லாம் 10 லெவல் 15 லெவல் சொல்லுவாங்க சார். நான் ஒரு ஆளை போடுவேன் சார், அதுக்கப்புறம் அவரு ஒரு ஆள் போடுவார் சார், அவரு ஒரு ஆள் போடுவார் சார். இப்படியே பாத்தீங்கன்னா 15 லெவல் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல முடிஞ்சு போகும் சார். அதுக்கு ஒரு சூப்பர் லீடர் ஒரு ஆள் வருவாரு, என்ன பேச வைப்பாரு. ஐயோ அந்த லீடர் அருமையா பண்ணுவாருன்னு நினைப்பேன் சார். ஆனா அவர்கிட்ட இருந்து ஒண்ணுமே வராது சார். இதானே சார் நம்ம லெவல்ல பாத்துருக்கோம் சார். ஆனா இங்க பாருங்க சார், அற்புதமா அதையும் இங்க உடைச்சி, யாராலும் முடியாதது நம்மால் முடியும்னு இங்க அற்புதமா நம்ம சங்கர் சார் வந்து அற்புதமா ஒரு ப்ராஜெக்ட கொடுத்திருக்காரு பாருங்க நண்பர்களே. சொல்லித்தான் அவனும் பேர அவர் சொல்லக்கூடாதுன்னு பாரு, அது அவருடைய தன்னடக்கம். ஆனா இங்க சொல்லித்தான் அவன் நல்ல விஷயத்த இந்த பிரபஞ்சம் கேட்கணும். நமக்கு கேட்குதே இல்லையோ, இந்த பிரபஞ்சம் கேட்டு இன்னும் அவருக்கு பல மூலைகள்ல பல விஷயங்கள் உதிக்கிறதுக்கு கண்டிப்பா இது வந்து சப்போர்ட்டா இருக்கும், நம்ம எல்லாருடைய பிரார்த்தனை. அப்ப நண்பர்களை பாருங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அப்போ நான் சொன்னேன் இல்லையா 2-4 ஃபார்முலா நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி இங்க 15 லெவல்ல 32,728 நம்ம பார்க்க வேண்டாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது நடக்கும். இந்த 2-4 ஃபார்முலா ஃபாலோ பண்ணும்போது நண்பர்களே பாருங்க, இங்க பல லட்சங்கள் நமக்கு இங்க காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம குரோர் எல்லாம் பேசவே வேண்டாம், லட்சங்களை பார்ப்போம். முதல்ல நம்ம லட்சங்களை நம்மளுக்கு கிடைச்சாலே நம்ம லட்சியங்களை நிறைவேற்றிக்கலாம், உண்டா இல்லைங்களா நண்பர்களே. எஸ். அப்ப பாத்தீங்கன்னா இங்க நீங்களே கால்குலேட் பண்ணுங்க, 2 பேர் போட்டா இவ்வளவுன்னு நான் போட்டிருக்கிறேன். அப்போ இது 4 பேர் போட்டா எவ்வளவு கிடைக்கும், குயிக்கா எடுக்கலாம், அவ்வளவுதான். லட்சங்களை குயிக்கா, பல லட்சங்களை குயிக்கா எடுக்கலாம், அது நம்ம கையில தான் இருக்கு, ஓகேங்களா நண்பர்களே. இந்த ஜனவரி திட்டத்துலதான் நம்ம முழுக்க நம்ம எஃபர்ட் ஸ்மார்ட் ஒர்க்க போட போறோம். ரைட் சார். சார் ஏதோ சொன்னீங்க சார், 11 கடை 12 கடைன்னு ஏதோ சொன்னீங்க, இங்க பிரான்ச் ஆபீஸ்னு ஏதோ சொன்னீங்க, நமக்கு என்ன சார், எப்படி சார் அது சிஸ்டம் அப்படின்னா நண்பர்களே, இந்த இடத்துலதான் அற்புதமான ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க, 80-20 ஃபார்முலா. என்ன சார் 80-20? 20-20 கேள்விப்பட்டிருக்கேன் சார் கிரிக்கெட்ல, இது என்ன சார் 80-20? எஸ் நண்பர்களே பாருங்க, இங்க நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், ஒரு நபரை அறிமுகப்படுத்தணும், பேசிவுக்கு போனோம். திருப்பி நான் ரிமைண்ட் பண்றேன், ஒரு நபரை அறிமுகப்படுத்தணும், பேசிவுக்கு போனோம். இன்னொரு நபரை அறிமுகப்படுத்தினா 600 ரூபாய் வாங்கணும், இன்னொரு நபரை அறிமுகப்படுத்தினா 600 ரூபாய் வாங்கணும். எத்தனை பேர் அறிமுகப்படுத்தினாலும் வாங்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த இடத்துல
நமக்கு ஒரு 11 பிரான்ச் ஆபீஸ் நமக்கு கிடைக்கும்னா, பிரான்ச் ஆபீஸ்னா சும்மையாது பணம் வர்றது சார். இதை விட பல மடங்கு கிடைக்கும்னா, அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க்க பண்ணணும்னு சொல்லி நம்ம சிஸ்டம் சொல்லுது. ஒண்ணுமே இல்ல சார், 2 பேரை கொடுத்தோம்ல, இன்னும் 2 பேரை நம்ம கொடுக்கணும். என்ன சார் இது பெரிய விஷயமா சார்? சும்மையா சார் நான் கொடுக்கேன்? என்னமோ நீங்க சும்மா கொடுக்க சொல்ற மாதிரி சொல்றீங்க சார். ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா எனக்கு 500 ரூபாய் பாக்கெட், 600 ரூபாய் இருக்கு சார். 100 ரூபாய் உடனே பாக்கெட்ல வச்சுட்டு இன்னும் 2 பேரை பார்க்க போயிருவேன் சார். உண்டா இல்லையா நண்பர்களே? இதுதான் நமக்கு பணம் தான் மோட்டிவேஷன். பணம் கையில 100 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்மளுக்கே தெரியும், காலையில இருந்து நைட் வரை வேலை பார்த்தா தான் நண்பர்களை பாருங்க, குறைஞ்சது இப்போ லேடிஸ் எல்லாம் பாருங்க வெறும் 7000 8000 ரூபாய் சம்பளத்துக்காக கால் கடுக்க ஜவுளி கடையிலையும் இதுலயும் செருப்போடாம நிக்க சொல்லுவாங்க. நண்பர்களே, இந்த மொசைக் தர எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சர்ங்கிறது அவங்களுக்கும் தெரியும். வெரிகோஸ் வெயின் வரும், காலில் வாதங்கள் வரும். இங்க சம்பாதிச்சத பாவம் அங்க கொண்டு கொடுக்க முடியாத அளவுக்கு பணத்தை அங்க செலவழிக்க போறாங்க. இருந்தாலும் இப்ப நமக்கு வறுமை கஷ்டம், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு வேணுமே சொல்லி கஷ்டப்படுறாங்களா இல்லைங்களா? அப்போ 7000 டிவைட் பை 30 டிவைட் பண்ணி பாருங்க நண்பர்களே, ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது பாருங்க. 200 ரூபாய் 250 ரூபாய். ஆனா இங்க பாருங்க, நீங்க ஒரு நபரை எடுத்தா 100 ரூபாய் பாக்கெட்ல இன்னும் 2 பேரை பார்க்க போயிடலாம். எவ்வளவு அற்புதமா தொலைநோக்கு பார்வையோட கொடுத்திருக்காங்க பாருங்க நண்பர்களே. ஒவ்வொரு விஷயத்தையும் தயவு செய்து நமக்காகத்தான், நம்ம வளர்ச்சிக்காகத்தான். ஏன்னா இது நம்ம திட்டம், நமக்கான திட்டம், நம்ம வளர்ச்சிக்கான திட்டம் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சு எல்லாரும் இதுல செயல்பட்டா நம்ம தலைமுறை மட்டும் இல்ல நண்பர்களே, நம்மளால பல 1000 நண்பர்களுடைய தலைமுறையை இங்க மாத்தக்கூடிய வாய்ப்பு தான் நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ தயவு செய்து உங்க மனசு இங்க இருக்கட்டும். ஏதோ ஒரு பொழுத போக்குறதுக்காக இங்க வரல நண்பர்களே, பொழுதை பொண்ணாக்குறதுக்காக உட்கார்ந்துருக்கோம். எஸ் நண்பர்களே பாருங்க, அப்ப இங்க 4 பேரை கொடுக்கும்போது என்ன நடக்குன்னா, இங்க நண்பர்களே 80-20 ஒண்ணு சொன்னீங்களே சார். எஸ் நண்பர்களே பாருங்க, இங்க 2வது நபர்ல இருந்து நமக்காக 11 பிரான்ச் போடுறதுக்காக 500 ரூபாய் வருது இல்லையா, அதுல 80% 400 ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம். எப்போ? வாரம் வித்ரா பண்ணிக்கலாம், இல்ல வேலை டு வேலை டிரான்ஸ்பர் பண்ணி ஐடி போட்டுக்கலாம். அப்ப 20% இதுலதான் நமக்காக நம்ம ஒரு கடையை ஆரம்பிச்சா லாபத்துல இருந்து எடுத்து வைப்போம்ல. சிஸ்டம் நமக்காக, இந்த சிஸ்டத்துக்காக நம்ம 120 ரூபாய் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதுங்களா? எமக்காக நம்ம வேலை எவ்வளவு எளிமை பண்ணிட்டு பாருங்க. அந்த 20% 100 ரூபாய். அதுக்கு என்ன சார், அது எதுவரை சார் எடுக்கும்? எடுத்துக்கிட்டே இருக்குமா சார் அப்படின்னா, இங்கேயும் பாருங்க நண்பர்களே, அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அதைத்தான் இப்ப அடுத்ததுல பார்க்க போறோம். எஸ் நண்பர்களே பாருங்க, 2வது ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆபீஸ் நம்ம மெயின் கடை போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆபீஸ் நம்மளுக்கு சிஸ்டம் ஓபன் பண்ணி கொடுக்கு. என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா 80-20ல வெறும் 1000 ரூபாய் வரதான் பிடிக்கும் நண்பர்களே. கவனமா கேளுங்க, புதிய நண்பர்கள் 1000 ரூபாய் தான் பிடிக்கும். 1000 ரூபாய்ங்கிறது என்ன சார்? என்ன சார் சொல்லுங்க? 2 பேர் கொடுத்தா எனக்கு லேட் ஆகுது சார், நான் 5 டேரக்ட் கொடுத்தா உடனே ஒரே நாள்ல பிடிச்சிரும். சூப்பர், அவ்வளவுதான். நம்ம தான் சார் முடிவு எடுக்கணும். நமக்கு ஸ்லோவா வேணுமா, இல்ல சார் குயிக்கா? சார் 11 பிரான்ச் ஆபீஸ் எனக்கு போட்டு கொடுக்கீங்க, ஒவ்வொரு பிரான்ச் ஆபீஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபா அப்போ வர்றதானே சார் செய்யும். ஒரு 6 மாசம் நான் இருந்தேன்னா முதல் பிரான்ச் ஆபீஸ்ல 1, 2வது 1, 3வது 1, சிறுக வரும்போது அதுவே பல லட்சம் வந்துருமா சார்? எஸ், இதான் நண்பர்களே. இந்த சூட்சமத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது எங்கேயோ போயிடலாம். அப்ப பார்க்கும்போது நண்பர்களே, இந்த பிப்ரவரியில நமக்கு வேலையே கிடையாது. எஸ் நண்பர்களே, நமக்கு எப்படி 1000 ரூபாய் பிடிச்சி இந்த சிஸ்டம் நமக்கு இந்த பிப்ரவரி போர்டுல ஒரு ஐடி வந்தா கொடுத்தது பாத்தீங்களா? அதே மாதிரி நம்ம 2 பேரையோ 4 பேரையோ நம்ம கொடுத்துருக்கோம்ல, அதே நபருக்கும் இதே மாதிரி 80% பிடிச்சி. ஏன்னா நம்ம தானே கத்துக் கொடுக்க போறோம். நம்ம என்ன செஞ்சோமோ, தலைவன் எவ்வளியோ தொண்டர் அவ்வளின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது அரசியல், அது தேவையில்லை. இங்க நம்ம குடும்ப நண்பர் நம்ம கத்து கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவரும் கத்துக்கிட்டே ஆவாரு. என்ன காரணம்னா, நம்ம சும்மா ஏதோ ஒரு கட்சி கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி தலைவர்கள் எப்படி மாதிரி கூப்பிடல. இங்க நம்ம அவங்க தலைமுறையை மாத்ததுக்காக கூப்பிடுறாங்கிறது அவரு புரிஞ்சிருப்பாரு. எப்படி புரிவாரு? நம்ம இந்த திட்டத்தை முழுசா உள்வாங்கி அவருக்கு சொல்லி, அதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங் இருக்கு பாருங்க, இதுல உட்கார வைக்கும் போது அவரு புரிவாரு. நீங்க ஓரளா சொல்லும் போது புரியாது. அதுக்குத்தான் இங்க அற்புதமா நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, வந்து உட்கார வைங்க. ஜூம் மீட்டிங்ல டெய்லி 2 பேரை மட்டும், சார் நீங்க வேலையே பார்க்க வேண்டாம் சார், நைட்டு மட்டும் 2 பேரை பேசி, காலையில ஃபுல்லா ஜஸ்ட் எதுவுமே சொல்லாதீங்க மாப்பிள, என்ன நம்பி எவ்வளவோ நம்ம பண்ணிட்டோம், இந்த ஒரு தடவை மட்டும் மாப்பிள என்ன நம்பி ஒரு மீட்டிங் பாரு மாப்பிள, அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கோ மாப்பிள, உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு லைட்டா நீங்க ஒரு விருப்பப்பட்டால் நீங்க ஒரு 6-7 நிமிஷம் வீடியோ ஒண்ணு இருக்கு, அற்புதமா இருக்கு, சின்னதா 7 நிமிஷத்துல இந்த பிளான். நான் 1 மணி நேரம் சொல்றேன், 7 நிமிஷத்துல இந்த பிளானு
அந்த அற்புதமா நீங்க போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜூம் மீட்ல உட்கார வச்சா இந்த மேஜிக் எல்லாம் நடக்கும். என்ன நடக்கும் பாருங்க நண்பர்களே. இந்த இப்ப சொல்லக்கூடியதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த 2 போர்டு தான் நான் ஸ்ட்ராங்கா சொல்ல போறேன். இதுதான் 11 பிரான்ச். அப்போ ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணாலே அதே ஃபார்மாலிட்டி தான் 11 பிரான்ச்ங்கிறது மைண்ட்ல நீங்க செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எஸ் நண்பர்களே, பாருங்க இங்க நமக்கு என்ன நடந்தது, 1000 ரூபாய் பிடிச்சி அதே நபர் வரும்போது இங்க 15 லெவல்ல 1000 ரூபாய் பிரியுது. அப்ப இங்க எவ்வளவு கிடைக்கும்னா 19,67,000 ரூபாய் நமக்கு 15 லெவல்ல கிடைக்கும் நண்பர்களே. புரிஞ்சு கொள்ளுங்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரியில நம்ம என்ன பண்ணோம் சார்? ஒண்ணுமே பண்ணல சார். அங்க 1000 ரூபாய் பிடிச்சு அப்படியே வந்தது சார். மிரர் பிளான் பார்த்தா அதே ஆளு அங்க 100 பேர் இருக்கான், அதே 100 பேர் இங்க பிப்ரவரியில காட்டுது சார். காட்டதான் சார் செய்யும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நண்பர்களே. சார் நல்ல கவனமா கேளுங்க நண்பர்களே. நம்ம லீடரு நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். நமக்கு 1000 ரூபாய் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஆனால் நமக்கு கீழே நம்ம அறிமுகப்படுத்தின நம்ம நண்பரு நம்ம லைஃப் லைனு அற்புதமா முடிச்சு அவர் 1000 முடிச்ச உடனே அவர் 2வது போர்டுக்கு வந்துட்டார். இந்த இடத்துல நம்ம குத்தோம் சார், நம்மள மீறி போயிட்டாரா சார், அவர் வருமானம் கிடைக்காதா சார்? நண்பர்களே, இது சுயநலமா உருவாக்குன ப்ராஜெக்ட் தான் அப்படி நினைப்பாங்க. அவங்க அதுல கொள்ளடிக்கணும்னு பாப்பாங்க. ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம வராட்டாலும் இந்த மிரர் பிளான்ல ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து உங்களுக்கு 2வது லெவல்ல 90 ரூபாய் பார்த்தோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கறதுக்கு ரெடியா உட்கார்ந்து இருப்பாரு நண்பர்களே. நீங்க எப்போ கவனமா கேளுங்க. இந்த எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இந்த 1000 நீங்க எப்ப முடிச்சு வாரீங்களோ அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்கார போறீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பணமும் திருப்பி வரப்போகுது சார். சார் யார் சார் செய்வா? எத்தனை கிரிப்டோல எவ்வளவு ஏமாத்திட்டு இருக்காங்க தெரியுமா சார்? ஆட்டோ அப்கிரேட்னு சொல்லி வர 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 புதையல் மாதிரி புதக்குடியில போட்ட மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணலன்னா நமக்கு வர்றவன் மூலமா அவன் நம்மள ஜம்ப் ஆகி போயிருவான், அவன்கிட்ட இருந்து வருமானம் கிடைக்காதுன்னு சொல்லி எவ்வளவு ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க நண்பர்களே. ஆனா இங்க பாருங்க நம்ம தலைவர்கள் ஒரு பைசா யாருக்கும் நஷ்டமாக கூடாது. உழைப்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 1% கூட நஷ்டமாக கூடாது அப்படிங்கிறதுக்கு அற்புதமா இந்த விஷயத்தை கொடுத்திருக்காங்க. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதுதான் வரக்கூடிய எல்லா இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த இடத்துலதான் நமக்கு 19,67,000 ரூபாய் கிடைக்கும் இல்லையா? ரைட் சார். அடுத்த பிரான்ச் ஆபீஸுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்? 2 பேர். இந்த இடத்துல 5 பேர் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 5000 வந்திருக்குமா நண்பர்களே? எஸ். இங்கேயும் 80% நமக்கே கொடுத்துட்டு 20% சிஸ்டம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிடிக்கி. எதுக்காகன்னா 2100 வரை தான் பிடிக்கும். ஓகேங்களா? இது அடுத்த பிரான்ச். ஏன்னா அடுத்த பிரான்ச் கொஞ்சம் இதோட வெயிட்டா வரணும் வருமானம். அப்போ இது வந்து 19 லட்சம், அங்க இது சில லட்சம், அங்க பல 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 லட்சம் வரணும்னா என்ன பண்ணணும்? அப்ப கொஞ்சம் அதிகமா ஒரு கடையை கொஞ்சம் விஸ்தரிக்கணும் இல்லையா, பெருசு பண்ணணும் இல்லையா? அதுக்காகத்தான் 2100 நமக்காக தான் பிடிக்கி. அப்ப பிடிச்சிட்டு என்ன சார் பண்ணுதுன்னா அங்க 25 லெவல்ல வருமானம். நம்ம பார்த்தோமா? எங்க வேலை பார்க்கணும்? முதல் போர்டு ஜனவரியில ஒரே வேலை, ஒரே இடத்துல வேலை. அதை விட வேலை பார்த்த இடத்தை விட வேலை பார்க்காத இடத்துல வருமானம் பாருங்க எத்தனை மடங்கு, நீங்களே பாத்துக்கோங்க நண்பர்களே. அப்ப இங்க யாரு வருவான்னா அதே நபர்கள் தான், அதே 2 பேரோ 4 பேரோ தான் இங்க வரப்போறாங்க. ஒரு நபர்கிட்ட இருந்து 1000. அப்ப டோட்டலா பார்த்தா 15 லெவல் 25 லெவல்ல எத்தனை லட்சங்கள் கிடைக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அப்ப இங்க இருந்து நண்பர்கள் இவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்கு என்ன பண்ணணும்? 19,67,000 ரூபாய் கிடைக்கணும். 1000 ரூபாய் மட்டும் போதும். அப்ப இங்க இருந்து 1000 மட்டும் பிடிமானம் 20% பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா 19 லட்சம் தான். இங்க பாத்தீங்கன்னா 19,66,000. இங்க நம்ம அதை விட கூட பெரிய பிரான்ச் கடை சும்மையா போடுவோம். சின்ன கடையை ஆரம்பிச்சவங்கன்னா பெரிய 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 கடையா போடுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம அடுத்த கடைன்னு அது இதை விட பெரிய பிரான்ச் ஆபீஸ். இங்க 4,200 ரூபாய். இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு நண்பர்களே பல லட்சங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன்ல இதே மாதிரிதான் 20% பிடிச்சிட்டு 19,66,000. ஜூலை அதே மாதிரிதான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேங்களா? டிசம்பர்ல மட்டும் எதுவுமே பிடிமானம் இல்ல, நமக்கு 100% அப்படியே கிடைச்சிடும். அப்போ நான் அதான் சொன்னேன், எதுக்காக ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா சொன்னேன்னா பாசிவ் பிளான் நல்ல உள்வாங்கிக்கணும் நம்ம. 2வது ஆக்டிவ் பிளான் முதல் போர்டு தெளிவா உங்களுக்கு சொன்னேன். அதேதான், வேற ஒண்ணுமே இல்லை. 80-20 ஃபார்முலா தான் இது. டிசம்பர் வரை நம்மளுக்கு கிடைக்கும் நண்பர்களே. சூப்பர் சார். இதுல ஏதாவது கண்டிஷன் உண்டானா நண்பர்களே? ஒரு செல்போனுக்கு ஒண்ணுதான். யார் உங்களை அறிமுகப்படுத்தினா அவர் மூலமா தான் நீங்க ஐடி போட போறீங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம பே அவுட் கமிட்டி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மினிமம் 1000 ரூபாய், அடுத்த வாரத்துல இருந்து 500 ரூபாய் வந்தாலே உங்களுக்கு பே அவுட் வந்துடும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பேமெண்ட்ல 10% சிஸ்டம் பிடிக்கும். என்ன சார் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, நீங்க கம்பெனி கிடையாது, நீங்க இப்ப என்ன சார் 10% நண்பர்களே? இதுவும் நமக்காகத்தான்.
நம்ம தானே அங்க பேசிவ்ல ஐடி போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எத்தனை நண்பர்கள் நம்மளை நம்பி சேர்ந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு குயிக்கா கிடைக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம மனசார இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வித்ரா போட்டீங்கன்னா அதுல 100 ரூபாவை எடுத்து சிறுக சிறுக சேமிச்சு 1000 வந்த உடனே இப்படி ஒரு மாசத்துல எவ்வளவு ஐடி எவ்வளவு வருதோ பணம், அது ஆட்டோமேட்டிக்கா அங்க நமக்கு ஹெல்பிங் ஐடியா எங்க போகுதுங்க? பேசிவ்ல யார் கடைசியா ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா போகுது சார். யார் சார் பண்ணுவா பேசிவ்ல? அப்ப எவ்வளவு சப்போர்ட் பாருங்க சார். ஒண்ணு, ஆக்டிவ்ல ஒரு ஐடி போட்டாலே அது பேசிவ்க்கு போகுது. கவனமா கேளுங்க நண்பர்களே. ரெண்டாவது, ரீபர்த் ஐடி பேசிவ்ல போய் சப்போர்ட் ஆகுது. மூணாவது, 10% போய் சப்போர்ட் ஆகுது. சார் எவ்வளவு சப்போர்ட் சார்? சார் வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு சார். சார் வணக்கம் ராஜா சார், வாய்ஸ் சிஸ்டத்துக்குள்ள வரலாம் சார். எனக்கு 11 பிரான்ச் ஆபீஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேரை கொடுக்கலாம். இவ்வளவுதான் சார். 2-4 ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் சார். சோ அற்புதமான ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சம் நமக்கு இதை விட வாய்ப்பு சார். ஐஎன்ஆர்ல இத மாதிரி கான்செப்ட் எங்கேயாவது இருக்கா சார்? யாராவது பண்ண முடியுமா சார்? யோசனை பண்ணி பாருங்க. சர்வீஸ் சார்ஜ்னு ஒரு விஷயத்துல அடிபட்டு போச்சே சார். அதுலயே அவனுடைய பொதுநலம் இல்ல சுயநலம் தான் இருக்குங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சே சார். கம்பெனின்னு சொல்லி பே அவுட் போடும்போது அவன் என்ன சார் பண்ணுவான்? பணம் நிறைய வரும்போது கண்ணை மறைக்கும் சார். கண்ணை மறைக்கும் சார். ஆட்டோமேட்டிக்கா பே அவுட் போட மாட்டான் சார். ஒரு வாரம் நிப்பாட்டி அதை ரொட்டேட் பண்ணு பார்ப்பான் சார். ஆனா இங்க யார் சார்? 13 பேர் நம்ம சார். நம்ம நண்பர்கள் சார். அவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்கலாம் சார். சார் எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. எந்த கம்பெனியாவது சார் பே அவுட் போட்ட ஸ்டேட்மெண்ட் சார் இவ்வளவு பணம் இருக்கு சார், இவ்வளவு பே அவுட் போட்டிருக்கேன் சார், இவ்வளவு இருக்கு சார், உலகத்துல எந்த கம்பெனியாவது காட்டியிருக்கா சார்? நம்ம இதுல மீட்டிங்ல காட்டுறாங்களா இல்லைங்களா சார்? சங்கர் சார் எவ்வளவு கிளீனா காட்டுறாங்க சார். நாளைக்கே நீங்க வேணும்னாலும் காட்டுவாங்க. வாரம் காட்டுவாங்க. விரும்பப்பட்டா காட்டுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரதனையும் காட்டுவாங்க. இதை விட உலகத்துல என்ன சார் வேணும்? வாங்க சார், இணைஞ்சு பணிபுரிவோம். அற்புதமான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு எப்படி ஒரு நண்பர் கொடுத்தாரோ, எனக்கு திரு ராமலிங்க சார் எனக்கு ஆரம்பத்துல பேசிவ்ல நான் இணைஞ்சேன். இறைவனுடைய அனுக்கிரகத்துல அந்த பேசிவ்லயும் பல லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கேன். இதுலயும் பல ஆயிரங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். வாங்க, நாங்க நல்ல வழியில போயிட்டு இருக்கோம். அந்த வழியை நீங்களும் பின்பற்றுங்கன்னு சொல்லி உங்களை அனைவரையும் வெல்கம் பண்றோம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். எக்ஸலண்ட் ராஜா சார். அற்புதமான ஒரு திட்ட விளக்கத்தை எங்களுக்கு ஒரு குழந்தைக்கு புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா புரிய வச்சீங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த சொற்களுக்கும் எளிமைக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நண்பர்களே, நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரே ஒரு 1300 ரூபாய் ஒரு முறை நம்ம உதவி செய்யறதுனால கிட்டத்தட்ட 18 வகையான வருமானங்களை நம்ம பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற லட்சங்களை, பல ஆயிரங்களை, நிச்சயமாக பல லட்சங்களை, அதையும் தாண்டி இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும். இந்த பிளானை கேட்ட நீங்களா செல்ஃபா யோசனை பண்ணுங்க. இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை இருக்கு, நேர்மையான வழிகள் என்னென்னலாம் இருக்கு, அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப நம்ம கேட்டிருக்கிற விஷயத்துக்கும் நம்ம ஏற்கனவே பண்ணினது கேட்டது தெரிஞ்சதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து ஒரு செல்ஃபா ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய குடும்பம், நம்முடைய தலைமுறை நிச்சயமாக பொருளாதாரத்துல மாற்றம், முன்னேற்றம், அந்த பாதைக்கு போற மாதிரியான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுற மாதிரி ஒரு வாய்ப்பா இருக்கணும். இந்த மீட்டிங்ல நீங்க பிளானை கேட்டுட்டு இதுல ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டு வந்த உங்க நண்பருக்கு ரூபாய் 1300 அவருடைய ஜிபேலேயே போன்பேலே அனுப்பிட்டு உங்களுடைய நேமு, ஐடி நம்பர், உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், உங்களுடைய பேடிஎம், வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா 24/7 ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் இந்த மீட்டிங்ல கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி உடனே ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எப்பயுமே சண்டே நைட்டு நமக்கு கட் ஆப், மண்டே ப்ராசஸிங்கு, செவ்வாய்க்கிழமை காலையில உங்களுக்கு பே அவுட் வரும். அப்படிப்பட்டமான ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையில கட்டமைச்சு மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு இதுவாகும். நம்ம நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளையில இது மட்டும் இல்ல, கேஷ் 25 அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோம். காலையில 6 மணிக்கு கிரிப்டோ 25 அப்படின்ற பிளான் நடக்கும். அதுக்கு முன்னாடி 5 மணிக்கு நலம் தரும் யோகா அப்படின்ற தலைப்புல நமக்கு தினசரி யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கு. பணம் மட்டும் முக்கியம் இல்ல, ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கான ப்ராஜெக்ட் இருக்கு. அதே மாதிரி எம்பவர் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு.
தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலிஸ் என்ரிச் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம தலைமுறைக்கும் தாங்கி நிக்கிற மாதிரி ஒரு 200 வருடங்களுக்கு மேலாக டிராவல் பண்ற மாதிரி திட்டங்கள் நம்ம கையில இருக்கு. ஆகவே நீங்க முடிவெடுங்க, நல்லதே நடக்கும், நல்லதாய் நடக்கும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான்